இலங்கை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். பாகம் 2 மற்றும் இறுதி பாகம். இலங்கை, ஸ்ரீலங்கா, இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு நாடாகும். இந்திய பெருங்கடலின் முத்து என அழைக்கப்படும் இது, அதன் பண்டைய வரலாறு, பண்பாடு, இயற்கை வளம் மற்றும் தேயிலை தோட்டங்களால் பிரசித்தி பெற்றது. சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு, சிங்களத்தில் அழு அவுருது மற்றும் தமிழில் புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படும், சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவதை குறிக்கும் பாரம்பரிய பண்டிகையாகும். இலங்கையின் மிக முக்கிய மற்றும் முதன்மையான சர்வதேச விமான நிலையம் கொழும்பு நகருக்கு அருகிலுள்ள கட்டுநாயக்கவில் அமைந்துள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஆகும். இது கொழும்பிலிருந்து சுமார் 32.5 கிலோமீட்டர் வடக்கே நீர்கொழும்பு நெகோம்பு பகுதிக்கு அருகில் உள்ளது. 1959 சுட்டுக் கொல்லப்பட்ட இலங்கை பிரதமர் SWRD பண்டாரநாயக்கா ஆவார். இவர் இலங்கையின் 4வது பிரதமர் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறுவனர். செப்டம்பர் 25, 1959 அன்று பௌத்த பிக்கு ஒருவரால் கொழும்பு இல்லத்தில் சுடப்பட்டு மறுநாள் உயிரிழந்தார். இலங்கையின் நாடாளுமன்றம் இலங்கை நாடாளுமன்றம் அல்லது இலங்கை பாராளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது 225 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றமாகும். இலங்கை தமிழர்களின் முக்கிய மற்றும் பெரும்பான்மையான மதம் இந்து மதம் ஆகும். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழர்களில் 80% அதிகமானோர் இந்துக்கள். இவர்கள் பெரும்பாலும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுகின்றனர். இலங்கையில் தேயிலை தோட்டங்களுக்கு மிகவும் பிரபலமான நகரம் நுவரேலியா ஆகும். இது சிறிய இங்கிலாந்து என்றும் அழைக்கப்படும் ஒரு அழகான மலைவாசஸ்தலம். பரந்து விரிந்த தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலைகள் மற்றும் தேயிலை தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்றது. 2024ஆம் ஆண்டின் மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பின்படி இலங்கையின் மொத்த மக்கள் தொகை சுமார் 21.78 மில்லியன் ஆகும். இது 2012 சுமார் 1.4 மில்லியனுக்கும் அதிகமான அதிகரிப்பை காட்டுகிறது. இலங்கைக்கு மிக அருகிலுள்ள நாடு இந்தியா ஆகும். இது இலங்கையின் வடமேற்கே அமைந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையின் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷே ஆவார். 2005 முதல் 2015 வரை ஜனாதிபதியாக இருந்த அவர் இலங்கை அரசு படைகளை வழிநடத்தி மே 18, 2009 விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் வெற்றியை அறிவித்தார். இலங்கையின் தேயிலை தவிர மிக முக்கிய வேளாண்மை மற்றும் ஏற்றுமதி பயிர் ரப்பர் ஆகும். இலங்கையின் வடமேற்கில் உள்ள முக்கிய கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் சலசந்தி ஆகும். இவை இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே அமைந்து வடமேற்கு கடற்கரையை ஒட்டி பரவியுள்ளன. இலங்கையின் மிக முக்கிய மற்றும் பிரதான போக்குவரத்து முறை சாலை போக்குவரத்து ஆகும். இது நாட்டின் மொத்த தரைவழி போக்குவரத்தில் சுமார் 93% பங்களிப்பை வழங்குகிறது. தலைநகரம் கொழும்பை மையமாக கொண்ட இந்த சாலை நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் முக்கிய சேவையாக பேருந்துகளையும் வாகனங்களையும் பயன்படுத்துகிறது. இலங்கையின் கண்டி நகரில் நடைபெறும் புகழ்பெற்ற பல் திருவிழா கண்டி எசல பெரஹரா என்று அழைக்கப்படுகிறது. இலங்கையின் மிக முக்கிய, மிகப்பெரிய மற்றும் பரபரப்பான துறைமுகம் கொழும்பு துறைமுகம் ஆகும். இது இந்திய பெருங்கடலில் உள்ள முக்கிய சரக்கு கப்பல் போக்குவரத்து மையமாக செயல்படுகிறது. இலங்கை அதன் இயற்கை அழகு, வரலாறு மற்றும் பண்பாட்டு செழிப்பால் உலகில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. நன்றி.